இன்றைக்கி சண்டே. யூஸ்வலாக சண்டேனா நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துடுவேன். ஸோ தட் நமக்கு டேவே வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். சண்டேன்னு லேட்டாக எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபாஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடும். ஸோ காலையில் எழுந்து கோலம் போட்டு விளக்கேற்றி ஸோ அன்றைக்கி வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணும்போது எல்லாமே ஒரு சூப்பர் வைபோடு இருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாதம் வந்து கொஞ்சம் குழைவாக வடிச்சிட்டேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. அதோட எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார். நல்லா வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கி சின்ன வெங்காயம் நிறைய தக்காளி போட்டு ரொம்ப அந்த மீன் குழம்பை சாப்பிட்றதா வெண்டைக்காய் சாம்பாரை சாப்பிட்றதானே தெரியல, அவ்வளோ சாம்பார் நல்லா இருந்தது. ஸோ நைட்டுக்கு டிஃபனுக்கும் சேர்த்து நிறையாவே வச்சுட்டேன். ஸோ சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். அதுக்கப்புறமா நேற்றே ஃபிஷ் வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன்னா அந்த ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் எக்கை பாயில் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக மிளகாத்தூள் உப்பு போட்டு அதோட ஃப்ரை. பட் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்காகவே இந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்லாம். நேற்று வச்ச மீன் குழம்பு அதை நல்லா சுண்டை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து வேர்க்கடலை அரைச்சி போட்டு முருங்கைக்கீரை பொரியல். ரைஸில் வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா லீவ் நாளில் தானே சூடாக சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அல்டிமேட் ப்ரௌனி. இதை செய்யவே பயப்படுவேன், ஏன்னா செஞ்சால் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ப்ரௌனி கேக் மாதிரி பண்ணேன், பட் சூப்பராக இருந்தது.